அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். இப்படி இருக்க யூதர் மத்தியில அவ பேரை இவனுக்கு முன்னால சொல்லணும்னாக்கா காரணம் ஏதாவது இருந்தானே ஆகணும். வேத சாஸ்திரிகள் என்ன சொல்றாங்க, அவளுக்கு நிறைய ஈவுகள் பரிசுத்த ஆவி கொடுத்திருந்தார். ஆக ரெண்டு பேரும் ஊருக்கு போனாக்கா முதல்ல அவன் வந்தானான்னு பார்க்க மாட்டாங்களாம், அம்மா வந்தாங்களா, ஏன் அம்மா வந்தாங்களான்னு கேட்கிற. நீங்க வர்றது நல்லது, ஆனா அவங்க வந்தாக்கா எங்களுக்கு பயன். இவருக்கு ஒரு தாளந்து இருந்தா அந்த அம்மாவுக்கு 10 தாளந்து. அப்படி ஆண்டவர் அவளை நல்ல, she was a very gifted woman. Some Bible scholars even believe the book of Hebrews could have been authored by her. I don't subscribe to that, but there is a belief like that. She was an extremely gifted woman. In spite of that, they were together at all times. இந்த குடும்பத்தில் இருந்த குண அதிசயம் என்ன? முதலாவது குண அதிசயம், because they were liberated by faith in Christ Jesus personally, they could liberate each other. தனிப்பட்ட விதமாக அவளும் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால், அவருக்கு அடிமையானதுனால அவர் அவருடைய அடிமைகளுக்கு உள்ள சுதந்திரத்தை உணர்ந்தார். அவனும் அதே மாதிரி பண்ணான். இதனால என்ன விளைவு? ஒருத்தரை விடுதலை செய்தார்கள். Because they were liberated by faith in the same Lord, they could liberate each other. பொறாமை கிடையாது, வேறுபாடு கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி கிடையாது, அவசியமே இல்லை குடும்பத்தில். If she is liberated by faith in Jesus Christ and I am liberated by faith in the Lord Jesus Christ, I'm not a contender with her. No way, no way. எனக்கு வாழ்க்கை துணை நலம் அவ, எனக்கு போட்டி இல்ல அவ. No way, absolutely. And if God does something marvelous in her life, I am liberated by the same Lord to say, praise God. எம்மா, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யும் அற்புதங்களுக்காக நான் அவரை துதிக்கிறேன். May he use you. The gifts that you have, maybe it's in an ordinary world of everyday life, everybody praises her. சாதாரண உலகத்துல அனுபவம் கொண்டு இருக்கும்போது வீட்டை சுத்தி இருக்கவங்களாம் வந்து உங்களை பார்த்தா என்ன சொல்றாங்க, ஐயா நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஐயா, இந்த மாதிரி ஒரு மனைவி உனக்கு இருக்காளு. இதனால புகைச்சல் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவட்டே போய் சொல்லலாம், ஏய் சொல்றாங்கடி உன்னை வெற்றி, ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு தெரியுதுனால எனக்கு தெரியுமே இது இல்லையா, நீ எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாச்சே. 2 நாள் சொல்லி பாருங்க வீட்டுல எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இன்னும் அநேகர் என்ன அப்படி ரொம்ப வருத்தமா பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு உங்க குடும்பத்துல? ரொம்ப வருத்தம் இருக்கும். They liberated each other. The second thing they did, because they were liberated by the Lord, they had the liberated togetherness. ஒன்றுக்கு ஒன்று சார்பாகவும் தாங்களாகவும் பலனாகவும் வாழ்ந்தார்கள். ஒரே மாமிசம்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? Not only that I am in an extremely superior relationship, but also my failures are complemented by her strength. எனக்குள்ள இருக்க தோல்விகள் பலவீனங்கள் இருக்குல்ல, அவளுக்குள்ள இருக்க பலனும் சகாயங்கள் இருக்குல்ல, அதை கொண்டு பூர்த்தியாகும். Neither she nor I are complete without the other. சரிதானா? It is no longer my success, it is our success. ஆமாவா இல்லையா? இது என்னுடைய தனிப்பட்ட வெற்றி இல்லை, நாங்க 2 பேரும் சேர்ந்து. சில சமயம் உங்ககிட்ட யாராவது கேட்டா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னாக்கா, எனக்கு 3 பிள்ளைங்கன்னு சொல்றீங்கல்ல. உங்களுக்கு எப்படியா 3 பிள்ளைங்க? எங்களுக்கு 3 பிள்ளைகள். சரிதானா? Is it true? எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இங்க உட்கார்ந்துருக்கவங்க. சொல்லுங்க ஐயா. It's not yours alone, it's yours and hers. Right or wrong? உனக்கு ஒன்றும் தெரியாது, தமிழன் பண்பையெல்லாம் தெரியாது, எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன். After all, she did much more in bringing the child into this world than I did. எங்களுக்கு எல்லா சம்பத்தும் எங்களுக்கு. இதுல நலமோ பலனோ எல்லாம் அவையில்னா நடக்காது.
They had the liberated togetherness. Thirdly, because they were liberated by faith in Jesus Christ, they liberated others together. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அப்போலோன்னு ஒருத்தர் இருந்தானா இல்லையா? தெரியாதுன்னு சொல்லுங்க, வசனத்துக்கே போகலாம். உங்களுக்கு தெரியும்னு யோசிச்சு நான் பாட்டு சொல்லிட்டே போறேன். தெரியுமா அப்போலோன்னு ஒருத்தர் இருந்தானா இல்லையா? பெரிய பேச்சா இல்லையா? அவன் இவங்க சபையில வந்து பிரசங்கம் பண்றான். யார் சபையில? அக்குலாம் பிரிசிலாவும் மெம்பர்ஸ் இருந்தாருங்க. அந்த சபை ஆல் செயின்ட்ஸ் சர்ச் மதுரைக்கு வரோம். ஒரு வாரம் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ், ஆவியின் எழுச்சி கூட்டங்கள் வந்து கொலுவலும் பண்றான். பெரிய பிரசங்கி. ஆனா யோவானுடைய மன திரும்பதுக்கு மேல அவனுக்கு தெரியாது. பரிசுத்தாவி வந்தாக்கா அதனுடைய பரிசுத்தம் அதெல்லாம் ஒன்றும் அவனுக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கவங்க எந்த செமினாரிக்கு போனான்னு அவனை பற்றி கலாடா பண்ணல. நம்ம என்ன பண்ணுவோம்? நாள் எங்கேயா போய் படிச்சான்? வெளியில் போய் நின்றுட்டு அந்த இந்த செவுரு இருக்குல்ல, அதுக்கு பின்னால போய் கூட்டம் முடிஞ்சோன்னு போய் பண்ணுவோம்ல, அப்ப பேசிக்கும். What did this fellow go to seminary? எங்கேயா போனான்? ஒண்ணுமே தெரியலையே அவனுக்கு. அப்படி பேசாம ரெண்டு பேரும் போய் அவன்கிட்ட போய், ஐயா இங்க நீங்க தங்கி இருக்கும் போது வெளியில எங்கேயும் போய் இருக்கவனா, இங்க வீட்டுக்கு வாங்க, நல்லா ஒரு பெட்ரூம் வித் பாத்ரூம் அட்டாச் நல்லா இருக்கு, எங்க வீட்டிலேயே வந்து இருங்க. வீட்டுக்கு கூட்டு போனாங்களாம். அவங்க வீட்டுல தங்கி போனதுக்கு அப்புறம் அப்பால திரும்பி பழைய ஆளே இல்லை. என்னையா அது மர்மம்? இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கும்போது சபையில இருக்க வாலிபருக்கெல்லாம் புதிதான ஒரு வாழ்வு, இன்னும் அர்த்தம் பூர்த்தி பெறாதவர்கள். I don't believe in this sanctification. I don't believe in a spirit controlled existence. That's all theory. I can't buy it என்று வாக்குவாதம் செய்கிறவர்களுக்கு முரணாக வாக்குவாதம் செய்து பிரயோஜனம் இல்லை. வந்து பார், வந்து பார், தங்கி பார், விளைவை பார். அப்படி சொல்ல தைரியம் இருக்குமோ? எப்படி இருக்கும்? Only when you and your wife are separately liberated by the same faith in the Lord Jesus Christ and you enjoy the mutual liberation power, and then together you can liberate other people. Not until then. And God used them mightily. இப்படி 3 மாதிரிகள் உண்டு. சரி, அதை விட்டுட்டு தொடர்புன்னு சொன்னோமே, இந்த தொடர்பை பற்றி வசனத்துல ஏதாவது குறிப்பா பார்த்துக்கிறதுக்கு வழி உண்டு. எபேசியருக்கு எழுதின நிருபத்துக்கு திருப்புங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் ஒரு 4-5 தொடர்புகளை பற்றி ஒருவருக்கு ஒருவர்னு சொல்லியிருக்காரு பவுல் அப்போஸ்தலன். இது மட்டுமல்ல, இன்னும் பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபங்கள் எல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அநேக வசனங்கள்ல ஒருவருக்கு ஒருவர்னு சொல்லுவார். அந்த வசனங்கள் எல்லாம் குறிப்பா எடுத்து அது பொருத்தத்தை கொஞ்சம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் குடும்ப பந்தத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க வேண்டிய தொடர்பை பற்றி விளக்கு உரை அழகா இருக்கும். இதை மாத்திரம் நேரம் கொஞ்சம் குறி இருக்கிறதுனால இதை மாத்திரம் கொஞ்சம் பார்க்கலாமா? ஒருவருக்கு ஒருவர் என்ற தொடர்புகள். 4வது அதிகாரம் 2வது வசனம் யாராவது வாசிங்க. ரைட். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். The one anotherness of compassion. அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். அன்பினால் ஒருவரை, அப்படி அன்பு இருக்கும்னாக்கா என் குடும்பத்துல எனக்கும் என் மனைவிக்கும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தொடர்பில் என்ன இருக்கணும்? மனத்தாழ்மை இருக்கணும், சாந்தம் இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும். இவைகளெல்லாம் எதனுடைய குணம்? அன்பினுடைய குணம். மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு. அடுத்த வசனம் பார்க்கலாமா? 4வது அதிகாரம் 31வது வசனம், 32வது வசனம். முதலாவது ஒருவருக்கு ஒருவர் தயவாக இருங்கள். 2வது ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். The one anotherness of dayavu. The English translation for this word dayavu is tenderness.
tender hearted, be kind to one another with tender heart. தயவாக ஒருவருக்கொருவர் இருக்கும் தொடர்பு தயவினால் நிறைந்ததாக இருக்கட்டும். கணக்கு வைக்கிற தொடர்பு இல்ல, தயவு. Be kind toward one another, tenderness. அவளுக்கு இன்னைக்கு ஏதோ சோர்வுக்கு காரியம் இருக்கும்னாக்கா, தெரியும்னாக்கா, அதுக்கு ஏத்தவண்ணமா compensate for that, work it out. And then the next one is forgiving one another. ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். எப்படி மன்னிக்கணும்? கிறிஸ்து உங்களை எப்படி மன்னித்தாரோ அதே வண்ணமா ஒருத்தர் மன்னியுங்கள். எப்படி அவர் கணக்கு வைக்காம மன்னித்தாரோ அதே வண்ணமாக ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். இந்த அதிகாரத்துல ஒருவரை ஒருவர் மன்னிப்பதை பற்றி ஆண்டவர் அதிகமாக விளக்கமாக உரை கூறுகிறார். இதுல 2 கதைகளை வேற சொல்றார். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில், 15வது வசனம். இதற்கு முன்னதாகவே மத்தேயு 18:15வது வசனம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய். வாசிக்க வேண்டாம், நன்றி. சும்மா சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான் இனிமே. அதற்கு மேல இன்னும் பின்னால பார்த்தீங்கன்னாக்கா 3 வசனத்துல 2 பேர் இந்த விதமான வாழ்க்கையை நடத்தும் போது, மன்னித்து மன்னிப்பை பெற்று வாழும் இருவர்கள் கூடியிருக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலே விளையும் விளைவுகளை பற்றி அதிக அழகாக சொல்லுகிறார். 18வது வசனம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டு அவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்படும், கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவை பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்படும். 18வது வசனம். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கிறது எந்த காரியத்தை குறித்தாகவும் பூமியிலே ஒருமுதப்பட்டிருந்தார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 20வது வசனம். என்னில் 2 பேராவது 3 பேராவது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்றார். 3 காரியங்கள். There are 3 very important statements that are built on the ongoingness of forgiveness in relationship. First one is incredible authority. What you bind on earth will be bound in heaven. அது நீ நான் பரலோக ராஜ்யத்தை நிர்ணயிக்கிறேனா? இல்ல, உனக்கு பரலோக ராஜ்யத்தின் அடிப்படை சூட்சமம் வெளியாகிவிட்டது. என்ன? மன்னிக்கும் தேவன் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பார் அப்படின்ற வெளிப்பாடு உனக்கு கிடைத்து விட்டதுனால நீ இந்த தகைமையில வாழும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் உள்ளமைப்பு உனக்கு தெரியும். அங்க என்ன கட்டி இருக்குன்னு உனக்கு தெரியும். அதை நீங்க கட்டுவ. என்னென்ன பிசாசின் கோஷ்டங்கள் இங்க கட்டப்படாம இருக்கோ அதெல்லாம் தவறு என்று உணர்ந்த உடனே அதிகாரத்தோடு அவைகளை நீ கட்டுவாய். அது கட்டப்படும். எதெல்லாம் அங்க அவுத்து விட்டுருக்குன்னு உனக்கு தெரியுமோ அதெல்லாம் இந்த சமுதாயத்துல நீ அவுத்து விடுவா. இது தவறா கட்டி வைக்க கூடாது. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லைன்னு தம்பிமார் நம்மளை பாட வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? பாவத்தினுடைய படி போன உடனே எனக்கு இந்த சாபத்தின் கட்டுப்பாடு என்ன கிடையாது. கட்டு அவுத்து விடலாம். இனி இவனுங்க நான் அதை செய்யணும், பழி வாங்கணும், இந்த சிந்தையே அவசியமே இல்லை. நல்லா அவுத்து விடலாம். யூ ஆர் ஃப்ரீ டு லிவ் ஃபார் ஹிம். நீ அவுத்து விடுறது அவுத்து விடப்படும். அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேர் கூடி வந்து நீங்க எதை ஒரே மனதோடு கேட்கிறீங்களோ அதை என் பிதா உனக்கு கொடுத்தே தருவார். கணவன் மனைவி. அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேர் எப்பப்பெல்லாம் என் நாமத்துல கூடுறீங்களோ அப்பெல்லாம் நான் உங்க மத்தியில இருப்பேன். கணவன் மனைவி. The fundamental building block of society becomes the most powerful entity in the whole society. If we build the family right, the திருச்சபை will be the most powerful instrument in God's hands. மதுரை மாநகரத்தில் இப்படி மனுஷர் இருப்பாங்களான்னு எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக திருச்சபை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துவார். இங்கு கற்றுக்கொள்ளும் இந்த கீழ்ப்படிதலின் தன்மை நம்ம பிள்ளைகள் திருச்சபையினுடைய சடங்குகளுக்கும் கீழ்ப்படிவார்கள், அவளுடைய போதனைக்கு கீழ்ப்படிவார்கள், தாங்கி காத்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, இந்த திருச்சபை உருவாக்கி வெளியே அனுப்பும் வாலிபர்கள் தலை சிறந்தவர்களாக தேசம் எங்கும் வியாபித்திருப்பார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியும் எதை கட்டணும்னு எதை கட்ட வெளிக்கணும்னு. Hallelujah. What a day that will be in our country. என்ன மகா பெரிய புரட்சி ஒண்ணு நடக்கும்னு யோசித்து பாருங்க. சரித்திரம் மாறுமே.
இதையும் சொல்லிட்டு அப்புறம் ஒரு உபமானம் சொல்றாரு இல்லையா, மன்னிக்கப்பட்டவன் ஒருத்தன் மன்னிப்பு கொடுக்கலன்னு சொல்றாரு. ஞாபகம் இருக்கு அந்த கதை? கடைசியில் அவனை கொண்டு போய் எங்க போடுறாங்க? சிறையில் அடைச்சு. His people from whom he borrowed came and constantly agonized and pestered him. குடும்பத்துல நான் மறுபிறப்பு பெற்று விட்டேன், மன்னிப்பு விட்டு விட்டேன்னு சொல்லிட்டு குடும்பத்தினுடைய தொடர்புல இருக்க காரியங்களை மன்னிக்காம இருந்தோம்னா எனக்குள்ள வேதனை திரும்ப திரும்ப அந்த வேதனையில திரும்ப திரும்ப வந்து இடிக்கிறாங்க. ஏன் நான் மன்னிப்பெல்லாம் வாங்கிட்டேனே, வாங்கின மன்னிப்பை இன்னும் கொடுக்கல, அப்போ உனக்கு இன்னும் மன்னிப்பு என்னதுன்னு விளங்கல. அம்மா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம் இல்லையா, போய் வாய்ப்பாடெல்லாம் கத்துட்டு வராங்க இல்லையா. இந்த இப்போல்லாம் வாய்ப்பாடு கத்துக்க வேண்டியதில்லை. ஒரு கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று கொடுத்துட்டா அது ரெண்டு ஓரோன்னு ஒன்று அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது 2 பஞ்ச் பண்ண டக்குன்னு ஆன்சர் உண்டு. ஆனா கணக்கு கொடுக்க தெரியலனாக்கா கடையில போய் 5 ரூபா நோட்டை கொடுத்துட்டு 4 ரூபா செலவு பண்ணிட்டு 1 ரூபா வாங்கிட்டு வந்தாக்கா தெரியல அது. அப்ப என்ன சொல்லுவோம்? உனக்கு கணக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டோமா? கூட்டல் தெரியல கழித்தல் தெரியல சொல்லுவோமா இல்லையா? அதே வண்ணமா மன்னிப்பு பெற்றுக்கொண்டேன் பிரமாதமா பாடுறோம், வீட்டுல ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுக்க நமக்கு தெரியல, அப்ப நமக்கு மன்னிப்பு தெரியுமா சொல்லுங்க? 2 ரூபா காசுக்கு வித்தியாசம் தெரியலன்னா நீ எங்க போய் லட்சமா பேச போற? Very correct, absolutely on target. If I cannot forgive and let loose the people whom I have bound because of unforgiveness inside my family relationship, I don't know Calvary love yet. இதற்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனம். கசப்பான வேர் 15வது வசனத்தில் இருக்கா? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக அநேகர் தீட்டுப்பட்டு போயிருக்கும்படிக்கும் ஒருவனும் வேசி கள்ளத்தனம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. கசப்பான ஒரு வேர் உள்ளுக்குள்ள முளைச்சதுன்னா இதனால எனக்கு மட்டும் பாதனை கிடையாது, என்னை சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கும் இதை பாதிக்கும். கலக்கம் உண்டாகும், அவர்களுடைய சுதந்திரத்தையும் சுயேட்சையும் நான் பறிக்கும் தன்மை வரும், எத்தனையோ குழப்பம் வரும். கசப்பான வேர். கசப்பான வேர்னா என்ன? ஆங்கிலத்துல the root of bitterness. என் மனசுல கசப்பு வந்துடுது பாருங்க. கசப்பை நான் சரியானபடி அதை நான் கண்காணிக்கலனாக்கா இந்த கசப்பு வளர்ந்து என்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் it doesn't poison only my existence. என்னுடைய வாழ்க்கைக்கு மட்டும் அது விஷமாக மாறுவதில்லை. நான் யாரெல்லாம் தொடர்பு கொண்டு இருக்கிறேனோ அந்த தொடர்பு மூலமாகவும் இந்த விஷம் வெளியாகி மற்றவர்களையும் பாதிக்க தொடங்குது. வேர்னு சொல்றார். வேர் சாதாரணமாக்க பூமிக்குள்ள பதுங்கி இருக்கும், இருக்காரான்னு தெரியாது. ஆமாவா இல்லையா? திடீர்னு அதுல கொஞ்சம் தண்ணி விழுந்துச்சுன்னா வளர தொடங்கும். இஞ்சி வாங்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ரெஃப்ரிஜிரேட்டர் வர்றதுக்கு முன்னால காலத்துல இஞ்சி கடையில வாங்குறீங்க, கொஞ்சம் சலுகையா கிடைக்குன்னு கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிடுறீங்க. வாங்கின இஞ்சி என்ன பண்ணுவீங்க? சின்ன ஒரு தொட்டியில புதைச்சு வைப்பீங்களா மாட்டீங்களா? ஏமா இஞ்சி தெரியுமா உங்களுக்கு? இஞ்சி என்ன பண்ணுவீங்க? ஜாஸ்தி இருந்தாக்கா போச்சு வைப்பீங்க. வைக்கலாம் என்ன ஆகும்? காஞ்சி போவோம் அந்த இஞ்சி இல்லையா? கொஞ்சம் மணல் போட்டு பதிச்சு வைப்பீங்க. கொஞ்ச நாள் ஆகி மறந்து போடுவேங்க. இஞ்சி எங்க வச்சதே மறந்துடுவீங்க. ஒரு நாள் அம்மியை நல்லா கழுவி தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் இஞ்சி மேல விழுந்துருது, அடுத்த நாள் முளைச்சு வருது. வேர் அப்படிதான் உழுக்குள்ள இருக்கும். கசப்பினுடைய வேர் பழக்கத்துல அதை மறந்துட்டோம்னு யோசிச்சுட்டு இருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணி இதுல விழட்டும், புஷ்ன்னு முளைச்சு வருதா இல்லையா? The roots of bitterness. கசப்பின் வேர். அது மட்டும் இல்ல, வேர் ஒரு புறம் இருக்கும், கனி இன்னொரு புறத்துல காய்க்கும். பூசணிக்காய் வீட்டுக்கு பின்னால விதைச்சோம்னாக்கா என்ன பண்ணுவோம்? கேர்ஃபுல்லா அதை நம்மளுடைய கூரை மேலே ஏற்றி விடுவோம். ஏன் இல்லைன்னா என்ன ஆயிடும்? நம்ம இங்க தண்ணி ஊத்திட்டு இருப்போம், பக்கத்து வீட்டுக்காரன் காய அறுத்துட்டு இருப்போம். ஆமா இல்லையா? இதே மாதிரி வேர் எங்கேயோ இருக்கும். இங்க வாலிப பிரயாணத்துல யாராவது நமக்கு பண்ண கசப்பு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நல்லா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த எண்ணம் இன்னும் நம்ம விட்டு போவதனால திரும்ப குடும்பத்துக்குள்ள அந்த கனியை நம்ம அறுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு நாள் இருப்போம்? The roots of bitterness. It's a very difficult task to get over this. But if you don't, we will not be practicing what we call the Christian virtue of forgiveness and receiving forgiveness. Giving and receiving forgiveness.
ஐயா இது என் வாழ்க்கையில் இருக்கதான் செய்யுது. இது எப்படி தொடங்குது என்னன்னு சொல்ல முடியாதா? சொல்லலாம், கொஞ்சம் சொல்லலாம், கேளுங்க. சாமுவேல் 14வது அதிகாரம் 26வது வசனம். 16 2 சாமுவேல் 16:23. யாராவது வாசிங்க பார்க்கலாம். அப்சலோமும் தாவீதும் சண்டை போட்டாங்க. ரெண்டு பேரும் எதிர்கட்சி. இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒருத்தன் ஆலோசனை கேட்கறாங்க. அவன் பேர் என்ன? அகிதபால். அவனை பற்றி உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. அகிதபால் அவ்வளவு ஞானியா இருந்தான். இவன் சொன்னாக்கா தேவ வாக்குன்னு யோசித்துக் கொள்ற வண்ணமா அவனுக்கு ஞானம் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஞானியாக இருந்த அகிதபால் அடுத்த அதிகாரத்துல பாருங்க, 2 சாமுவேல் 17:23 என்ன பண்றான்னு பாருங்க. 2 சாமுவேல் 17:23 இல்ல 2 சாமுவேல் 17. நல்லது, போதும் போதும்மா, போதும் போதும் போதும். ஒரே அதிகாரம் தான் நடுவில் இருக்கு. 16வது அதிகாரத்தை என்ன படிக்கிறோம்? இவனுடைய வாக்கு தேவ வாக்கா இருந்து தாவீதும் அப்சலோம் ரெண்டு பேரும் இவனுடைய ஞானத்துக்காக போட்டியிட்டார்கள்னு 17வது அதிகாரத்துல படிக்கிறோம். இவன் போய் தான் வீட்டுக்கு போய் நாண்டு கொண்டு செத்தான் வாங்குறோம். என்ன ஆச்சு? ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்ல இவன் தன்னுடைய விவகாரங்களை காத்துக்கொள்ள முடியல. ஏன் என்னாச்சு? படிச்சு பாத்தீங்களா என்ன ஆகும்னாக்கா, இந்த அகிதபால் போய் அப்சலோம் கிட்ட சொல்றான், ஐயா உன் அப்பாவுக்கு இப்போ சோர்வாகி போச்சு, அவனு பின்னால வரவங்களும் ஜாஸ்தி இல்ல, எனக்கு மாத்திரம் ஆட்களை கூடு, இன்னைக்கு ராத்திரி போறேன், நான் போய் நானே கொல்றேன், என் கையால உங்க அப்பாவை கொன்னுடுறேன், வேற யாரும் சாக வேண்டிய அவசியம் இல்லை, அனுமதி மாத்திரம் கூடுன்னு சொல்றான். அப்சலோம் பெரிய தீர்ப்பா இருக்கிறதுனால இன்னொருத்தனுடைய ஆலோசனையும் கேட்கணும்னு கேட்கறான். இவன் அடுத்த ஆள்கிட்ட கேட்கறான் பாருங்க. அந்த ஆளு தாவீது கட்சியை சேர்ந்தவன். தாவீதே அவன் அங்க வச்சிருக்கான். இவனுடைய கோர்ட்ல அவன் இருந்தாக்கா ஏதாவது தனக்கு அனுகூலமா ஆலோசனை கொடுத்து அவனை தப்ப வைக்கிறதுக்காக வச்சிருக்கான். அவன்கிட்ட போய் கேட்கறான், என்னப்பா இவன் சொல்றது ரைட்டான்? அவன் என்ன சொல்றான்? நம்பாத அவனை, உங்க அப்பா தனியா தான் இருக்கான், உண்மைதான், கொஞ்சம் சோர்ந்துதான் இருக்கான், மறந்துடாத ஒரு காலத்துல கோலியாத்தை கொன்னவன், அதனால பின்னால அவனுக்கு எதுவும் ஆதாரம் இல்லைன்னு தெரிஞ்சதுனாக்கா ஒரு கரடி தன்னுடைய குட்டிகளை யாராவது தொட்டா என்ன பண்ணுமோ அந்த மாதிரி வீரியமா வருவான், இப்ப போகாதேன்னு சொல்றான். அப்சலோம் என்ன பண்ணிடுறான்? அவனுடைய மொழியை கேட்டுட்டு அகிதபால விட்டுடுறான். அகிதபால் சரி, ஏயா ஒரு ஆலோசனை போச்சுனாக்க போய் தூக்கு போடணுமோ? இல்ல, இது ரொம்ப முக்கியமான ஆலோசனை. ஏன் தெரியுமா? அகிதபாலுடைய பேத்தி தான் பெத்ஷிபா. தெரியுமா உங்களுக்கு? அவனுடைய பேத்தி. உள்ளுக்குள்ள இவனுக்கு ஏற்கனவே கசப்பு, யார் மேல? தாவீது மேல வெறுப்பு. ஏன்? என் பேத்தி எடுத்து இப்படி பண்ணிட்டானே, அவ குடும்பத்தை அப்படியே பாழாக்கிட்டானே, இவனை சும்மா விடுறதா? ஆண்டவர் அவனை தண்டிக்கலையோ? அதெல்லாம் இந்த கசப்பு வந்துடுச்சுன்னு வச்சுக்கிடுங்க, ஆண்டவர் தண்டிக்கிறார் நமக்கு பாக்குறதுக்கு கண்ணே கிடையாது. வெறுப்பு வந்துடுச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அவன் அனுபவிக்கிறது தகுதியா இல்லையான்னு யோசிக்கவே மாட்டான். நீதி உள்ள தேவன் உண்டா அதை பற்றி அக்கறையே கிடையாது. நாம் பண்ணி ஆகணும், என் குடும்பத்துடைய கண்ணியம் போயிடுச்சு, எனக்கு என்ன வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, ரோஷம் இல்லையா, என்ன யோசித்து விட்டார், தொலைச்சிட்ட. இதே வீராப்பு நமக்கும் உண்டு. இந்த வீராப்பு, இந்த வீராப்புனால எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு போகுது தெரியுமா உங்களுக்கு? வீராப்போட தொலைச்சிடுறேன்னு போய் ஆலோசனை எல்லாம் சொல்றான். கடைசியில தாவீது தப்பிச்சுக்கான். இனி தன்னுடைய வாழ்க்கையில பலன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நாண்டுகிட்டு செத்து போனானா. ஏன் இப்படி நாண்டுகிட்டு செத்து போனோம்? இன்னும் வாழ்வுதான் இருக்கே அவனுக்கு, இன்னும் வாழ முடியாதா? வாழ முடியாது. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. கூர்க்காகள்னு இருக்காங்க இல்லையா நம்ம தேசத்துல, அவங்க மத்தியில் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, டார்ஜிலிங்ல இருந்துச்சு. அதாவது நேபாளில் இருக்க சபையில இருக்க தலைவர்கள் வந்தாங்க. நேபாள சபை வளர்ந்துகிட்டு இருக்கு, வந்திருந்தாங்க. அவங்களோட ஆலோசனை சொல்றதுக்காக போயிருந்தேன். அப்போ பேசிட்டு இருக்கும்போது அவங்க பழக்கம் ஒண்ணு, போர்க்காலத்துல உள்ள போனாங்கன்னாக்கா கையில ஒரு கத்தி வச்சிருப்பாங்களாம். அந்த கத்தி பேர் குக்கரி. விரோதி பக்கத்துல வந்த உடனே அவன் மேல சார்ஜ் பண்ணும்போது இந்த கத்தியை உருவிக்கிட்டு ஐயோ குர்காலின்னு கத்திட்டு போவாங்களாம். போனாக்கா எந்த தேசத்து வேணா இருந்தாலும் இவன் வரான்னு தெரிஞ்சாக்கா உள்ளுக்குள்ள பெருந்தைகளாம். உலகத்திலே பேர் போன போர் வீரர்கள் குர்காக்கள்.
ஆனா அந்த கத்தியை உருவிட்டா அவன் கொடுத்திருக்கும் கமிட்மெண்ட் என்ன? இந்த கத்தி திரும்ப மனுஷ ரத்தத்தை ருசிக்கலன்னா உள்ள வைக்க மாட்டேன் உரைக்குள்ள. அப்ப விரோதி தப்பிட்டானா என்ன பண்ணுவான்? தான் கருத்தையே கிழிச்சு மனுஷ ரத்தம் போட்டு தான் உள்ள வைப்பானோ, இல்லைன்னா வைக்க முடியாது. இந்த கசப்பு இருக்கு பாருங்க, இந்த வெறுப்பு இருக்கு பாருங்க, இந்த பகை இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு கத்தி இது. இதை உருவிட்டீங்க, அது மேல ரத்தம் இருந்தா தான் உள்ள போவோம் திரும்ப, இல்லைன்னா உள்ள வைக்க முடியாது. நம்ம அநேகர் எத்தனையோ ஆண்டுகளாக இதை கையில வச்சுட்டே தெரியணும். அதுல படிக்கிற ரத்தம் யார் ரத்தம்? விரோதி ரத்தம் இல்ல, நம்ம ரத்தம் தான் படிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்? தூரத்துல இருக்கான். வெறுப்பு நம்மள இங்கேயே பாதிட்டு இருக்கு. இப்ப உட்கார்ந்து இருக்க நிலையிலேயே உங்களை பாதிக்குது, சாப்பிடுது அப்படியே. இட்ஸ் ஈட்டிங் யூ and you know it. You got no power over it because you have drawn it out and that's the end of it. திரும்ப அதை உள்ள வச்சா எனக்கு என்ன மானம் என்ன மரியாதை இல்லையா? என்னமோ பேசிக்கிறோம். மரியாதை திரும்ப உள்ள வைக்க முடியுமா? உருவிட்டேனே, கர்ஜித்துட்டேனே, எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, பழி வாங்கலன்னா நான் மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டேனே, திருப்பி எப்படி உள்ள வைக்கிறது? ரத்தம் வடியுது. யார் ரத்தம்? என் ரத்தம் தான் வடியுது, வேற யார் ரத்தமும் வடியல. குடும்பம் இதுக்கு என்ன வழி? நீ சொல்றது உண்மைதான். இதுக்கு என்ன வழி? நம்ம சமுதாயத்தில் தாவீதுகள் இருந்தே அவர் இந்த அயோக்கியத்தனம் அவனோட முடியல, இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்படி இருக்க தாவீதுகளை நான் ஒன்றும் செய்ய முடியலன்னாக்கா நான் செய்யக்கூடியது என்ன? நான் காத்துக்கலாம். கொடூரம், அநியாயம் நடந்துச்சான், என் குடும்பத்தில் நடந்துச்சான் வச்சுக்கிடுங்களேன். அதையே நான் பார்த்துட்டு இருந்தேனாக்கா அப்புறம் நான் கல்வாரி எப்ப பார்க்கறது? ஒரு கல்லூரி அசம்பிளில ஒரு சுவிசேஷன் பேசினாராம். பேசுறதுக்கு முன்னால பிரின்சிபல்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கையில ஒரு டம்ளர்ல தண்ணி, அரை டம்ளர் தண்ணி பிடிச்சிட்டு முன்னால இருந்த மாணவனை கூப்பிட்டு மேல வர சொன்னாராம். வந்து அவனை பார்த்து என் கையை இடின்னு சொன்னான். அவன் சொன்னா நான் மாட்டேன். ஏன் இடிக்க மாட்டேன்? நான் இடிச்சேன்னாக்கா அதிர்ச்சியில் அந்த தண்ணி கீழே கொட்டும், இங்கெல்லாம் அழுக்காயிடும் சொன்னா நான் அனுமதி வாங்கிட்டேன், செய். பிரின்சிபல் சரின்னு சொல்லிட்டார். அப்ப இடிச்சான். அவன் சொன்ன மாதிரி அதிர்ச்சியில தண்ணி வெளியில வந்து கொட்டிச்சு. அப்போ அவனை பார்த்து கேட்டாரான், ஏன்பா அந்த தண்ணி கொட்டிச்சுன்னு. அவன் சொன்னானா நான் இடிச்சதுனால கொட்டிச்சுன்னு சொன்னானா. இவர் சொன்னாரா இல்ல, நான் அந்த டம்ளர்ல தண்ணி வச்சிருந்தனால கொட்டிச்சு. டம்ளர்ல தண்ணி இல்லைன்னா நீங்க என்னதான் இடிச்சாலும் தண்ணி கொட்டுமோ? ஏன் எனக்குள்ள வெறுப்பு இருக்கு? அவன் இடிக்கிறான்யா. இல்லையா, உள்ள வச்சிருக்கோம். இந்த வெறுப்பு எடுத்து வெளியில போடுறதுக்கு வழி உண்டோ? அது வழி இல்லைனாக்கா நம்ம கல்வாரியை பற்றி பேசி பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. எங்க ஓடணும்? கல்வாரிக்கு ஓடணும். மெதுவா போக முடியாது, ஏற்கனவே ரத்த சேதம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மெதுவா போறதுக்கு வழி இல்லை, ஓடும். கல்வாரிக்கு ஓடி போனாக்கா என்ன ஆகும்? அங்க ஒருத்தர் தொங்குறாரு. என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்க செய்யறது இன்னதென்று அறியாது இருக்கிறாரு. கல்வாரியில ஒண்ணுலதான் தவறு பண்ணினவனை மன்னிச்சா அதுல நமக்கு இழிவு கிடையாது. கல்வாரி ஒரே ஒரு இடத்துல தான். சமுதாயத்துல போய் கேட்டு பாருங்க, தவறு பண்ணா புட்டியா கொல்லு அவனை, இல்லைன்னா திரும்ப பண்ணுவான். அந்த மாதிரி கொல்லு, விடாத அவன். தொங்குறவர் என்ன சொல்றாரு? பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். ஒரு நிமிஷம் சுவாமி நீர் நீதியின் தேவன், நீதியை இப்ப செய்யும் சொல்லி இருந்தாருன்னா இந்த உலகம் இருந்திருக்குமா? எத்தனையோ கோடான தேவதூதர்கள் கத்தியை விழுவிட்டு காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னார். என்ன ஒரே ஒரு வார்த்தை தான் ரெண்டுக்கும், அழிவுக்கும் வாழ்வுக்கும் நம்மளை காத்தது. ஒரே ஒரு வார்த்தை, மன்னியும். தெரியாது சுவாமி, எனக்காக மன்னியும், நான் மன்னிச்சுட்டேன், நீரும் மன்னியும். நீதி விளங்கிட்டா விளங்கி கொண்டேதான் இருக்கு இந்த உலகத்துல. அந்த நீதி விளங்கலன்னா நீங்க நானும் அவர்கிட்ட வந்திருப்போமா? There's only one place where forgiveness is no loss of personal dignity. Father, forgive them, for they don't know what they are doing. ஓடு, கல்வாரி இடத்துல ஓடு. இந்த ரத்தம் இருக்கே, இந்த கத்தி மேல படிஞ்ச ரத்தம், இதற்கு விமோசனம் ஒன்றே ஒன்று, அது கல்வாரியின் ரத்தம். திரும்ப 3வது அதிகாரம் 17வது வசனம். வேரூன்றி எபிரேயர்ல இருந்த வேறு எது? கசப்பின் வேறு இல்லையா? இப்ப என்ன வேறு? அன்பின் வேறு. எந்த அன்பு இது? கல்வாரி அன்பு.
அந்த அன்புக்குள்ள உன் வேர் போகணும். Formerly, my life's roots were going into the secular soil where it was tit for tat. அவன் ஆனா நீ ஊன்னு சொல்லணும், அவன் பிடினான நீ அடிக்கணும், இல்லைன்னா ஒன்ன உதச்சிடும். இப்படின்னு சொல்ல செக்குலர் சாயில்ல என்னுடைய ரூட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ எங்க போகுது? கல்வாரி அன்புக்குள்ள போகுது. அங்க என்ன சொல்றாரு? அவங்களாம் ஒன்னும் அவசியமே இல்லை. உனக்கு இருக்க ஒரு சட்டை கேட்டா ரெண்டிங் வச்சு, 1 மைல் போனா 2 மைல் போ. என்னையா பைத்தியகார்த்தனமா இல்லையா? இது தேவனுடைய ராஜ்யம். விரோதியை மன்னிக்கணுமா? அப்படின்னா செஞ்சார். இல்லைன்னு நீங்களும் இங்க எங்க உட்கார்ந்துருப்போம். அவரை விரோதித்த காலத்திலேயே தன்னுடைய உயிரை உங்களுக்காக எனக்காக கொடுத்தாருனாக்கா பின் எப்படி நம்ம இங்க வருவோம்? இதை நம்ம கத்துக்கிட்டோம்னா அதை நம்ம நடைமுறையில காட்ட வேணாமா? வேற எங்க போனோம்? கல்வாரியின் அன்புக்குள்ள போனோம். அப்படி என்ன ஆகும்? அதனுடைய உயரம், நீளம், அகலம், ஆழம் அளக்க முடியாது ஐயா. இந்த ஆனந்தத்துக்கு குறைவே கிடையாது, இந்த விடுதலைக்கு அளவு கிடையாது. அது மாத்திரமல்ல, அவருடைய பரிபூர்ண நிறைவினால நீ நிறைக்கப்படுவாய். The Father, the Son and the Holy Spirit. பரிசுத்தாவி உன்னுடைய உள்ளான தத்துவம், உன்னுடைய உட்பொருளை வெளிப்படுத்த, அதற்கு நீ இணங்க குமாரனாகிய தேவன் உன்னை மேலும் மேலுமாக ஆளுகை செய்ய, மறைபொருள்களை எல்லாம் வெளியாக்கி உன்னை பரிசுத்தப்படுத்த, தேவனாடிய பிதாவினுடைய சுபாவ குணம் உன்னை நிரப்பும். என்ன அழகான வாக்கு! எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002.